என்னடா சொன்னா பீத்துக்கு டேய் அதான் கிடைக்காது டேய் சொல்லிட்டு வந்தா எழுப்பி ஐயோ நம்ம அம்மா அடிச்சாங்கன்னா நம்ம சூத்தாரம் தானா வந்துரும் பி டேய் இப்போ எங்க போகணும் என்ன மகாராஜ் சிம்மாதனத்துல வந்துருக்காரு நம்மள ஒரு 2 பேருக்கு பொறுமையா வர சொன்னாரு சரி போலாம் வா சொல்லுமா வா ராஜசேகரா ராஜசேகரா உன்னை பாதவந்தனா இந்த சுந்தர தாதி அநேகப்படி வந்தனங்க அடி தாதியே வாழி சுந்தர தாதியே வாழி தாதியே வாழி தாதியே வாழி என்னோடு இனவறியாமல் இந்த கல்விகளை கற்றுக்கொண்டு அப்படியே ஆகட்டும். இன்று தினத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரிமாரை விட்டு அதிசீக்கிரமா அடுத்து வர சொன்ன காரணம் என்னங்க? அதை உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ராணி அம்மா இடத்துல சென்று உங்களுடைய கணவர் கர்ண மகாராஜன் உன்னை அழைத்து வர சொன்னார். ஆமா அப்படின்னு சொல்லி அவளை இங்க கூட்டு வா. இங்க கொண்டு வரணும். ஆமா ஏண்டா பையா ராணி அம்மாவை கொண்டு வர சொல்றாரு. ஆமா போலாமா? இன்னம்மா நான் வரல சாமி, நீ மட்டும் போ. நம்ம சூத்துட்டு கட்டிக்க ஒண்ணுக்கு கூப்பிடும் போது மட்டும் கூட வந்தல. ஆமா இப்ப வந்துதான் ஆகணும். வா வா போலாம் வா போலாம். கூப்பிடுறா ராணி அம்மா எங்க போயிட்டு கூப்பிடுறடி விவாதிக்கிறவன் எங்க போனன்னு கேட்கல. நாங்க 2 பேரும் சுந்தர கொட்டாயில வேலை செய்துட்டு வரோம். ஏண்டி நீ ஒரு பஞ்சு, ஆமா ஒரு நெருப்பு நெருப்பு பத்த வச்சா பஞ்சு என்ன பண்ணும்? பிடிக்கும். நீ எங்க போய் அதை சொல்லு போதுமா? அதெல்லாம் தப்பா நினைக்காதம்மா. அவன் குதிரைக்கு கொள்ளு வச்சான், நான் புல்லு வச்சேம்மா. என்ன போதா சொல்லு. அவன் குதிரைக்கு கொள்ளு வச்சான், நான் புல்லு வச்சேன். நம்ம அரண்மனையில இருக்கும்போது நம்ம ஆண்கள் துணை இல்லாமலே நீ எனக்கு துணை, நான் உனக்கு துணை இருக்க எங்க மாமியா இருக்காங்க. ஆமா இவன் யாரு புதுசா வந்து நீ எங்க போயிட்டு சொல்லு. அம்மா என்ன பையா சொல்லிடலாமா? ஒரு வார்த்தை சொல்லிவிடு. என்ன ஆயிடுப்போது? வந்துதான் வந்துட்டோம். வாசம் பாசம் சூடு சொர்ணம் இருந்தா ஒரு பொம்பளை புடவை கட்ட பொம்பளை ஏண்டா பையா ஏண்டா பையன் கேட்க இவனும் உண்மன்னவராகிய கர்ணாபிஷேகன். உண்மன்னவராகிய கர்ணாபிஷேகன். ஆமாமா சொல்லு கோரி சொல்லு. உண்மன்னவராகிய கர்ணாபிஷேகன் காலையில அழைத்து வர சொன்னாரம்மா. சீக்கிரமா கையோட அழைத்து வர சொன்னார். எங்க
எங்களுக்கு ஆசிரியர் துணை இல்லாமல் கொண்டாடியாங்க நாட்டுல என் பிள்ளைய அந்த வீட்டுல என்ன வாழ வேடிக்கை சத்தம் கேக்குது வரி கொடுத்த காசுக்கு வானம் விட்டு பாரு ஐயோ கண்ணு போவோம் அடிக்காதம்மா 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 அழட்டி வர சொல்லாத கழித்தீரார் உன்னை கழித்தீரார் நான் கண்ணை கண்டு கண்டித்தாரே சொல்லு மோடி போவத முடிய என்று அவன் இதாக பாக்குறான் கை ஓடிது போயிருவான் வேணாம் என் கையே பார்த்து அவன் அவன் எதுக்கானவன் என்ன ஜாதி ஏழான ஜாதி கீழே ஜாதி தான் அவன் அழைப்பதாவது நான் வருவதாவது வீட்டுக்காருமா எப்படி அப்படி புதுசாக மரியாதையா சொல்றேன் ஏம்மா இப்படியே போ கட்டுறது நேரா வச்சு கட்டுமா இது இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி மடையன் சேர்ப்பாகன் என்று இழிவாக பேசி எங்களையும் கட்டி வச்சுட்டாங்க. கொள்ளு முள்ளு வாய்க்கிறோம்னு சொல்றாங்க சாமியோ. எங்க 2 பேருக்கு 20 ரூபாய் கட்டி வச்சுட்டாங்க. இந்த கட்டை மட்டும் சேர்த்து அவுத்து சாமி அவுத்து விடு இல்லைன்னா நேரா கட்டு. இது யார் கட்டிய கட்டு? ஒரு பெண் கட்டிய கட்டு. ஒரு பெண் கட்டிய கட்டு. ஆமா. அப்பேற்பட்ட கட்டாக விட்டது ஒரு ஆண் மகனாக அவுக்கப்படாது. ஆமா. அதுக்கு மரியாதை கிடையாது. கிடையாது. ஆடி இன்னவோ ஆடி இன்னவோ கரமம் போய் சீரகுடன் அங்கே முந்தன் மன்னவன் முந்தன் கையில் அரசையாய் அடிய நீட குலத்தோரான அடிய நீட குலத்தோரான அந்த எண்ணிலை ஜெயிக்க வேண்டிய அடி வண்ணாமாய் பொன்னியாரை பகையுடன் ஏலம் சுழத்தாதி
அதிசயகரா அது இருக்கக்கூடிய எனக்காக இன்னும் ஒரு தரம் சென்று என்ன மறுபடியும் போய் ஐயோ நாங்க போக மாட்டோம் எங்களால போக முடியாது நாங்க வாங்கணும் போதே போதும். ஆமா சூத்திலே அடிச்சு சூத்து வைங்க போச்சு. இப்ப நேர்ல அடிக்க போறாங்க சாமியும் நாங்க போக மாட்டோம் சாமியும் பண்றேன். சாமி எங்களால போக முடியாது எங்களால இப்படி போக முடியாது. நேரம் வச்சு கட்டி விடு சாமியும். காத்தி மாசத்துல நாயில் விளங்க மாட்டேன். இந்த கட்டாகப்பட்டது ஒரு பெண் கட்டிய கட்டு. ஆமா. புரியுதா? ஆகினால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீ சொன்னால் கண்டிப்பா இந்த கட்டாகப்பட்டது அவிழ்ந்து போய்விடும். அவுந்து போய்விடா இறுக்கி கட்டணும் இல்ல அவனுக்கு கையில கொடுக்கணும். சாமி நல்லா சொல்லு. புரியுதா? ஆகினால் இன்னொரு தடவை சென்று ஆமா அது இருக்கக்கூடிய உங்களுடைய கணவர் கர்ண மகாராஜன், அதாவது பருதி என்றால் சூரியன், சூரியன் அப்பேற்பட்ட கதிரோன் என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்ட உதயமாகறதுக்கு முன்பாகவே என் குலத்தோன் எதிரியை ஜெயிக்க போகிறாராம். எதிரிய என்னுடைய தயாரை வெல்ல வெல்ல போகிறாராம். போகிறாரா ஆகையினால் திருமணம் செய்யும் போது கொடுத்தேன் அல்லவா கை தாம்பலம், ஆமா அதை பெற்று செல்லலாம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. வந்திருக்கார் அதனால உன்னை அழைத்து வர சொன்னாங்க. அப்படின்னு இதை சொன்ன உடனே இந்த கட்டு பட்டார் தார் தார். ஆகையினால் இடத்துல இன்னொரு நேரம் சென்றால் கண்டிப்பா இந்த விட்டு ஒன்னும் அவ அடிக்க மாட்டான். அடிக்க மாட்டா புரியுதா? ஆகையினால் இன்னொரு நேரம் சென்று கதிரோடு சொல்லக்கூடிய சூரியன் உதயமாகறதுக்கு முன்பாகவே அவருடைய கோத்தோன் அவர் எதிரோடு ஜெயிக்க போகிறார். தன்னுடைய தயாரியோடு எல்லாம் அமராக போகிறார். ஆமா புரியுதா? தன்னுடைய தயாரி என்று சொல்லக்கூடிய அவரோட அமராக போகிறார். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பையா ஓ ராணியம்மா கூப்பிடுறா அம்மா நான் கூப்பிடுறேன். கூப்பிடுறா ஐயோ பொம்மனாட்டி என்ன அடிக்கிற அடியம்மா நான் கூப்பிட மாட்டேன் சாமியோ. ராணியம்மா பாவம் கொட்டை ரெண்டு மேலே எடுத்துறேன். ஒன்றத்தை மட்டும் கேளுமா என்ன ஒன்றத்தை மட்டும் கேளுமா என்ன சொல்றதுல கேட்க போறா? அம்மடி உணர்ந்து அறிவதே அம்மாரே உணவனாகவே பதிலேரா அந்த காற்று வெண்பனை எதிர்க்க அவர் விடப்பட்டு போக வந்தார் வேண்டாம் அம்மா தகுதி எழுந்து அண்ணா உன்மன்னவராகிய கர்ணாபிஷேகன் உன்மன்னவராகிய கர்ணாபிஷேகன் இப்ப நான் சொன்னேன் என் மன்னவன் சொல்லாத கணவன் சொல்ல. இப்ப நீ கதை சொல்ல வந்துக்கிறியா? ஆமாப்பா சொல்லி அம்மா பருதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உதயமாகறதுக்கு முன்பாகவே ஆமா அவருடைய தயாரியை வெல்ல போறாராம். அவருடைய எதிரியை ஜெயிக்க போறாராம்மா. என் குலத்தாராலையும் எதிரியை ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்றாருமா. கண்ணா இங்க வா. என் குலத்தோல் என்றால் என்ன? அண்ணன் தம்பி. தயாரி என்றால் பங்காளி. அங்க நடப்பது யாருக்கு குறிச்சு தெரியுமா? ஐவர் ராஜாக்களுக்கும் கௌரவாதி புரியோர்களுக்கு தான். பொட்டாட்டி ஓட்டாங்க. அதாவது நடக்கக்கூடிய சண்டை அங்க அவங்களுக்கு தான். நாடு கேட்டு பங்கு இங்க இந்த ஆளுக்கும் அவங்களுக்கு என்ன உறவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என் குலத்தோன் எதிரே ஜெயிக்க போறேன், என் தயாரியிட போர்களுக்கு போறேன். என்ன வெற்றி என்பது ஒரு பங்கு கிடையாது. அந்த நான் கொடுக்கிற திருமண தாம்பரம், அந்த தாம்பரத்தை நீ கொடுத்தால் போது என்று சொன்னாலே இதுல என்ன மர்மம் இருக்கு. இத போயிட்டு பார்க்கலாம்.
ஏம்மா, இது கட்ட மட்டும் அவுத்து விடுயம்மா. அவுத்து விட்டு போ சாமியோ. அன்றா ஐயோ அடிவாராய்தா அம்மா, அப்படியாக ராஜாவிற்கு ஆமா, இந்த மன்னனுக்கு என்ன உறவு உறவு, என்ன பந்தவாசம் ஆமா, தயாதி என்றால் பங்காளி பங்காளி, எங்குளத்தோல் என்றால் ஆமா, ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு ரத்த பாசம் இருக்கும். ஆமா, அது என்னன்னு தெரியல தெரியல. சொல்றேன் ஆமாம்மா. அங்க போய் பார்ப்போம். பார்ப்போம். அதுக்கு முன்னதாக எனக்கு அந்த பாவைக்கு பிறந்த என் பிள்ளையார் பட்ட விஷயம் இருக்கிறார். ஆமா, நேர்முகமா சென்றால் சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியுமா? இந்த சாராவு கட்டாதில்லை அது கையாளி கேளாய் வேலை போல் விதியில்லாத அது விலைகளை தெரிய தந்தாய் அடி சீலாமாய் பொடி வெட்டி தெரிவிக்க தொழில் அந்த பாலிக்கு எனக்கு பிறகு என் பிள்ளை ஒன்று இருக்குது. விஸ்வகேது இருக்கா? இருக்குது. ஆமா, திருமண முடிதல் இருந்து இவன் பிறந்த நாள்ல இருந்து இருந்து அந்நாள் வரைக்கும் அதாவது சொல்லுவாங்க ஒரு சண்டைக்கார வீதியில போனா கூட சரி சரி, மெல்ல நேர்முகம் பார்க்காத ஆமா, பின்புறமா விட்டு பார்ப்பாங்க. பார்ப்பாங்களா? அதே போல நான் இது வரைக்கும் அப்படி கூட முகத்தை பார்த்தது கிடையாது. கிடையாது. முறைப்பாடு என்பது ஒன்று இருக்குது. ஆமாம்மா, அந்த முறைப்பாடு அடித்து எனக்கு ஒன்று ஆனாலும் பரவாயில்லை. பரவாயில்ல. அந்த பாலிக்கே ஒன்று ஆனாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. என் பிள்ளை இருக்கிறவனே ஆமா, விஸ்வகேதன் விஸ்வகேது இவனுக்கு ஒன்று ஆகக்கூடாது. ஆகக்கூடாது. அதனால வெந்திரை போட்டு வெந்திரைக்கு உள்புறமா நானும் நீங்களும் என் பிள்ளையும் ஆமா, வெளிப்புறமாக நீ நின்று பதில் உரைத்து அவன் இவர் ராஜாக்களுக்கும் உனக்கும் என்ன உறவு என்ன பந்தவாசம் ஆமா, தயாரி என்றால் என்ன என்ன என்குல தொழில் என்ன இந்த விளக்கத்தை சொன்னால் நீ கேட்ட தாமரம் உனக்கு சரி. ஐயா, ராஜசேகரா. அதாவது விதியினால் அவதரித்த விஸ்வகேது ஒருத்தர் இருக்கிறான். திருமணம் முடித்து அன்று நாளிலிருந்து இன்று நாள் வரைக்கும் அன்று நாளிலிருந்து இன்று நாள் வரைக்கும் உங்களுடைய முகத்தை அவங்களும் பார்த்தது கிடையாது, உங்க முகத்தை அவங்களும் பார்த்தது கிடையாது. அதனால விஸ்வகேதன் என்று ஒருத்தர் இருக்கிறான். அதனால அவனுக்கு முறைப்பாடு என்பது அடிக்குமா. அதனால 7 விந்தரை இட்டு திரைக்கு அந்த பக்கம் அந்த அம்மாவும் இந்த பக்கத்துல நீங்களும் நின்று உங்க குலாச்சார விளக்கத்தை சொன்னா விடதாமலம் தர தயாரா?